அடுத்தது ஆம் நான் சோகமாக இருக்கிறேன். என்ன சோகமா இருக்கியா அப்படின்னா, ஆமா நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படி சொல்லணும்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எஸ். நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ஐ எம் ஸ்கேர்ட். ஐ எம் சேட். ஐ எம் சேட். நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன். நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஐ எம் சேட். ஓகேங்களா? அடுத்து எனக்கு சளி இருக்கிறது. எனக்கு ரொம்ப சளி, எனக்கு ரொம்ப சளியா வேற இருக்குது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹாவ் எ கோல்ட். ஐ ஹாவ் எ கோல்ட். ஐ ஹாவ் எ கோல்ட். எனக்கு சளி இருக்கிறது. எனக்கு அப்படின்றதுக்கு ஐ, இருக்கிறது அப்படின்றதுக்கு ஹாவ், சளி அப்படின்றதுக்கு a cold. ஓகேங்களா? ஐ ஹாவ் எ கோல்டு. அடுத்து நான் திறக்க மாட்டேன். இப்ப லாக் பண்ணி வச்சிருக்கேன். நான் திறக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ டிட் நாட். ஐ டிட் நாட் ஓபன். நான் திறக்க மாட்டேன். நான் திறக்க மாட்டேன். ஐ டிட் நாட் ஓபன். இந்த டிட் நாட்ட ஷார்ட் ஃபார்மா எப்படின்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டிடின்ட். டிட் போட்டு என் பக்கத்திலே போட்டுட்டு ஸ்பேஸ் விடாம என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு இந்த டி போட்டோம்னா டிடின்ட். ஓகேங்களா? இந்த டிடின்ட்டும் நம்ம சொல்லலாம், டிட் நாட்னும் சொல்லலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்குமே மீனிங் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஷார்ட்டா சொல்றதுக்காக நம்ம டிடின்ட்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஐ டிட் நாட் ஓபன்னாலும் ஒரே மீனிங் தான், ஐ டிடின்ட் ஓபன்னாலும் ஒரே மீனிங் தான்.